ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தகவல்கள் சேனல். நான் மறுபடியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு அகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயிலை வச்சு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு வந்திருக்கேன். அது எந்த பேங்க்கு எந்த டீட்டெயிலுங்கிறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டீட்டெயில் வரும். இதுக்கு உங்களுக்கு டோட்டலாக எத்தனை இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணுறேன். இதில் எந்த பேங்க் இது நம்ம பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் பேங்க். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சென்ட்ரல் பேங்க்கோட நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நான் ஒன்று கொடுத்துருக்கேன். அதேமாரி இதில் இப்போ இன்னொரு சென்ட்ரல் பேங்க்கோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயில் தான் கொடுத்துருக்கேன். இதில் டோட்டல் வேகன்சி 1000 வேகன்சிஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இங்கே சொல்கிறேன். எப்பயுமே நம்ம அது எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாப் இதாக இருந்தாலும் சரி, அதோட அஃபிஷியல் சைட்டில் தான் நம்ம அதனோட வேகன்சி டீட்டெயில் பார்க்கணும். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்போ லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20/2/2025. இப்போ இதனோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது லிங்க் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது இது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கிறது நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். கரெக்டாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு குவாலிஃபிகேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சொல்லிடுறேன். முதல்ல ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் கேண்டிடேட் 30/1 2025 வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் பேமெண்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க லேட்டாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக எப்படி எத்தனை வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக 1000 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கேஸ்ட் வைஸாக கேட்டகரிஸ் வைஸாக உங்களுக்கு அதை டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸர் இன் மெயின் ஸ்ட்ரீம். கிரெடிட் ஆஃபீஸர் ஒரு லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமௌண்ட் இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, கிரெடிட் ஆஃபீஸர் வேணும். அந்த போஸ்டிங்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 48,000 மேக்ஸிமம் 85,000 வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் ஆஃபீஸருக்கு இவங்க பே பண்ணுறாங்க. நல்ல ஒரு சேலரி தான். இதேமாரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுல்ஃபில் ஆஃப் மினிமம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் பேங்க் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், என்னென்ன மினிமம் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத அதை இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே இருக்கணும். சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், அப்படி இல்லை நேபாள் ஆர் பூட்டான அந்த இதில் இருக்கணும். ஏஜ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே இருக்கணும். மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் டிசிப்ளின் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும். அது கரெக்டாக உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் எத்தனை 60% மார்க் இருக்கணும், அப்படி இல்லைனா 55% மார்க் இருக்கணும். ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு டிகிரி இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கெடியூல் காஸ்ட்டுக்கு 5 years ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதர் பேக்வேர்ட்ஸ்க்கு 3 years கொடுக்குறாங்க. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு 10 years கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏஜ் கன்செஷன் அப் டு 35 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் இது தான். அடுத்தது பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் டீட்டெயில்ஸ். அது நான் இதனோட நோட்டிஃபிகேஷனையும் நான் உங்களுக்கு கீழே லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டேட் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 20ஆம் தேதி வரைக்கும் தான். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் டெஸ்ட் அண்டு பர்சனல் இன்டர்வியூவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நேம் ஆஃப் டெஸ்ட்டு, நம்பர் ஆஃப் கொஷின்னு, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, மீடியம் ஆஃப் எக்ஸாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. டைம் செப்பரேட்டடாக எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 30 கொஷின் 30 marks 25 minutes, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 30 கொஷின் 30 marks 25 minutes, ரீசனபிலிட்டிக்கு 30 கொஷின் 30 marks 25 minutes, ஜென்ரல் அவேர்னஸுக்கு 30 கொஷின் 30 மேக்ஸிமம் 15 marks. அதே மாதிரி டோட்டலாக 120. இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ டிஸ்கிரிப்டிவ்க்கு உங்களுக்கு 2 கொஷின் கொடுக்குறாங்க, 30 marks. டோட்டல் 2 நம்பர் ஆஃப் கொஷின் இது செட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. இது 120 இது 2க்கு 30. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இது 2 மட்டும்தான். லெட்டர் ரைட்டிங்கும் எஸ்ஏ ரைட்டிங் மட்டும்தான். கட் ஆஃப் ஸ்கோர் எங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க, அப்டைன் மினிமம் ஸ்கோர் ஈச் டெஸ்ட் ஆஃப் ஆல்சோ மினிமம் டோட்டல் ஸ்கோர் கன்சிடர் ஷார்ட் லிஸ்டிங், மினிமம் பாஸ் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கட் ஆஃப் ஸ்கோர். இது இன்டர்வியூ வந்து த பேங்க் கண்டக்ட் பர்சனல் இன்டர்வியூஸ் ஆஃப் ஆல் செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஆஃப்டர் த ஆன்லைன் டெஸ்ட். ஆன்லைன் டெஸ்ட் முடிச்சு அதை மார்க் எப்படி டோட்டல் மார்க்ஸ் வந்து allotted ஃபார் இன்டர்வியூ வில் பி 50. The minimum qualifying marks will be 50% for general ED category, 45 வந்து SC and ST category. ஃபைனல் செலெக்ஷன் எப்படி எடுக்கிறாங்கன்னா அப்படின்னு கேட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்ட் பர்சனல் ரெண்டுலேயும் வந்து எப்படி இருக்காங்க, எந்த மார்க் வச்சு இருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் கேட்டகரி மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அட்மிஷன் ப்ரொசீஜர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ. இதுதான் உங்களுக்கு டீட்டெயில் ஆஃப் இன்ஸ்டியூஷன். இது they have mandatory pass or postgraduate diploma in banking and one course of 1 year. அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆஃப்டர் செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் கோர்ஸ் வந்து 1 year 9 months கிளாஸ் ரூம் ட்ரைனிங், 3 months அண்ட் ஆன் ஜாப் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் பாஸ் ஆகணும். டியூரிங் கோர்ஸ் கேண்டிடேட் மஸ்ட் பி கம்ப்ளீட் டிப்ளமோ இன் ஃபைனான்ஸ் டூரிங் கோர்ஸ். இதுதான் டீட்டெயில் இன்ஸ்டியூட் வந்து எங்கெங்கன்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாம் வந்து அதை ஆல்மோஸ்ட் வந்து 1 year 9 months நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் படிக்கணும். அதுக்கு வந்து லோன் அந்த மாதிரி டீட்டெயிலாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து ஆல் த்ரோ த இந்தியான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி என்ரோல்மெண்ட் கோர்ஸ் பீரியட், இதுக்கு வந்து எவ்வளோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லி செல்பி பெய்டு ஸ்டைபண்ட் ஆஃப் 2,000. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணவங்க வந்து 2,500 வந்து ஸ்டைபண்டாக அவங்க கொடுப்பாங்க. ஆனால் வந்து மந்த்லி வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங்க்கு வந்து 10,000 அவங்க கொடுப்பாங்க. அது வந்து செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க எங்கே சென்டர் இருக்குது அந்த மாதிரி டீட்டெயிலாம் அவங்களே மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் படிக்கும்போது ஃபஸ்ட்டு இதுக்கு 2,500 ஆன் ஜாப்பில் இருக்கும்போது 10,000 ஸ்டைஃபன் அவங்க கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டாக்குமெண்ட் டு பி ப்ரொடியூஸ்டு, என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டு, லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் வில் நாட் பி அக்செப்டட் வேலிட் ப்ரூஃப் ஆஃப் தி செலெக்ஷன் ப்ராசஸ். அதை ஒத்துக்கவே மாட்டேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டும் லைசன்ஸ் டிரைவிங்கும் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கால் லெட்டர் ஆஃப் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 150 ஃபார் உமன், சிஎஸ்டி, 750 ஃபார் ஆல் அதர்ஸ் அப்ளிகேஷன் ஃபீ. ப்ரொசீஜர் ஃபார் அப்ளைங் ஆன்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இதில் லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் மொபைல் நம்பர், இமெயிலில் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு நான் மென்ஷன் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், சர்டிஃபிகேட் மென்ஷன், கேண்டிடேட்ஸ் இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்லைன் மோடில் போய் நீங்கள் எப்படி வேணால் யூபிஐ கார்டு, ஐஎம்பிஎஸ், டெபிட் கார்டு இதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோட்டோ காப்பி இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், இப்போ நம்ம ஒரு மாதிரி இருப்போம். ஸோ ஃபோட்டோவும் இதுவும் நம்ம ரீசெண்டாக எடுத்ததை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். சிக்னேச்சரும் மிஸ்மேட்ச் இல்லாமல் போடுங்க. ஸோ இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில் தான், வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுக்கல. ஸோ எங்கெங்கே கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கெங்கன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான். எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் நல்ல ஆந்திர பிரதேஷ், பீகார், சண்டிகர் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர், டோட்டலாக தமிழ்நாட்டில் 5 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இம்ப்ரெஷன் சைஸ் எப்படி இருக்கணும், ஃபோட்டோ சைஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் கீழே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில் அப்லோட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ண முடியல, என்னால் வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க, கொஷின்ஸ் கமெண்ட் கேட்குறீங்க. அதை அவங்க சொல்லியிருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிற சைஸில் அந்த ஃபோட்டோ இருக்கணும், அந்த சைஸில் இருக்கணும், அந்த எம்பி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ வந்து சைஸ் ரீசைஸ் பண்ணி ஆன்லைன்லேயும் நிறைய இது இருக்குது, நீங்கள் ரீசைஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். எடுத்த ஃபோட்டோவையே வந்து எல்லா இதுவுமே அக்செப்ட் பண்ணிக்காது. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க 20 KB இருக்கணும்னா 20 KB இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இதிலலாம் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணாதீங்க.
அதேமாதிரி சிக்னேச்சர் இந்த சைஸில் தான் இருக்கணும்னா அந்த சைஸில் தான் நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதையே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அது ஏற்றுக்காது. 20/2/2005 லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த லிங்க்கையும் நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.